இப்போ என்கிட்டலாம் கேட்பாங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட இருக்கீங்களா? இப்போ எங்கள் அப்பா இல்லை, நீங்கள் பெற்றோர்களோட இருக்கீங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், பெரியப்பா சித்தப்பாவோட இருந்தால் தான் அது ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்பா அம்மாவோட இருந்தால் தான் அது ஃபேமிலி. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் இருந்தால் ஜாயிண்ட் ஃபேமிலியா? நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஒரு காலத்தில் சார் 20-30 பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்க. பேசுகிறதுக்கு ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் இருந்துச்சு. மாமா சித்தப்பா அத்தன்னு எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். அதில் ஒரு மொட்டை அடித்து ஒரு பாட்டி இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டி யாருன்னே தெரியாது. நான் ஒரு 9ஆம் கிளாஸ் படித்து எனக்கு விவரம் வந்துச்சா, அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா ஒன்றை பெத்த பாட்டி ஊரில் இருக்காங்க, சொல்ல வந்தான்ல, அப்பாவை பெத்த பாட்டி இந்த இருக்காங்க, இந்த கேரக்டர் யாருமா? மேலூர் பாட்டின்னு ஒரு கேரக்டர் இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, இது யாருமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பாட்டி உங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டின்னாங்க. நான் கேட்டேன், பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி ஏன் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பாட்டி உங்கள் பாட்டிக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இல்லடா, உங்கள் தாத்தாவுக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதனால் நம்ம வீட்டில் இருக்காங்களான்னாங்க.